ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 9. கிம் ஆத்மன அனேன ஜகாதி யோ அந்தத கிம் ரிக்தஹாரை ஸ்வஜனாக்ய தஸ்யுபி கிம் ஜாயயா சம்ஸ்ருதி ஹேதுபூதயா மர்த்தியஸ்ய கேகை கிம் இகாயுஷோ வியய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிம் என்ன பயன், ஆத்மனா அனேனா இந்த உடலால், ஜகாதி கைவிடும், எது அந்தத வாழ்வின் முடிவில், கிம் என்ன பயன், ரிக்தஹாரை செல்வத்தை கொள்ளையடிப்பவர்களால், ஸ்வஜன ஆக்கிய தஸ்யுபி உண்மையில் உறவினர்கள் என்னும் பெயரை தாங்கியுள்ள கொள்ளைக்காரர்களான அவர்களால், கிம் என்ன பயன், ஜாயையா ஒரு மனைவியால், சம்ஸ்ருதி ஹேது பூதயா அதிகரிக்கும் பௌதீக சூழ்நிலைகளுக்கு பிறப்பிடவான, மர்த்தியசிய நிச்சயமாக இறக்கப் போகும் ஒருவனின், கேகை வீடுகள் குடும்பம் மற்றும் பொதுஜனங்களால், கிம் என்ன பயன், இக எந்த வீட்டில், ஆயுஷ ஆயுளால், வியய வெறுமே வீணாகும். டிரான்ஸ்லேஷன். வாழ்வின் முடிவில் தானாகவே உரிமையாளரை விட்டு பிரியும் பௌதீக உடலால் என்ன பயன், உண்மையில் தெய்வீகமான ஐஸ்வர்யத்துடன் பகவானுக்கு தொண்டு புரிய பயன்படும் பணத்தை கொள்ளையடிப்பவர்களான குடும்ப அங்கத்தினர்களால் என்ன பயன், ஒரு மனைவியால் என்ன பயன், அவள் பௌதீக சூழ்நிலையின் பெருக்கத்திற்கு மட்டுமே காரணமாக இருக்கிறாள். மேலும் குடும்பம், வீடு, தேசம் மற்றும் பொதுஜனங்கள் ஆகியவற்றால் என்ன பயன், அவற்றிடம் கொள்ளும் அளவுக்கு அதிகமான பற்று ஒருவரது ஆயுளின் மதிப்புமிக்க சக்தியை வீணாக்குவதற்கு தான் பயன்படுகிறது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணர் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று பகவத்கீதையில் கூறுகிறார். அதாவது எல்லா வகையான மதங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக என்பதே இதன் பொருள். ஆனால் சாதாரண மனிதன் பகவானுடைய இந்த கூற்றின் மதிப்பை சரியாக உணர்வதில்லை. ஏனென்றால் தனது ஆயுட்காலத்தில் தனது குடும்பம், சமூகம், தேசம், உடல் மற்றும் உறவினர்கள் ஆகியவையே அனைத்தும் என்று அவன் நினைக்கிறான். இவற்றில் ஒன்றையேனும் கைவிட்டு பகவானிடம் ஒருவன் ஏன் புகலிடம் கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறான். ஆனால் பிரகலாத மகாராஜனையும் பலி மகாராஜனையும் போன்ற மகா புருஷர்களின் நடத்தையிலிருந்து பகவானிடம் சரணடைவதுதான் ஒரு புத்திசாலிக்குரிய சரியான செயல் என்பது தெளிவாகிறது. பிரகலாத மகாராஜா தமது தந்தையின் விருப்பத்திற்கு எதிராக விஷ்ணுவை சரணடைந்தார். அதைப்போல தமது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியார் மற்றும் அசுரர்கள் ஆகியோரின் விருப்பத்திற்கு எதிராக பலி மகாராஜா வாமன தேவரிடம் புகலிடம் கொண்டார். குடும்பம், மனைவி மற்றும் வீடு ஆகியவற்றிடம் உள்ள இயற்கையான உறவை கைவிட்டு பிரகலாத மகாராஜனையும் பலி மகாராஜனையும் போன்ற பக்தர்களால் எதிரியின் பக்கம் அடைக்கலம் தேட முடிந்ததைக் கண்டு மக்கள் வியப்படையக்கூடும். எல்லா பௌதீக செயல்களுக்கும் மையமாகிய உடலும் அந்நியமான ஒரு பொருள்தான் என்று இது சம்பந்தமாக பலி மகாராஜா விளக்குகிறார். உடலை நம் செயல்களுக்கு உதவும் வகையில் நல்ல நிலையில் வைத்திருக்க நாம் விரும்பினாலும் அந்த உடலால் நிலையாக இருக்க முடியாது. நான் நித்தியமான ஆத்மா என்ற போதிலும் சில காலத்திற்கு உடலை உபயோகித்த பின் இயற்கையின் சட்டங்களுக்கேற்ப மற்றொரு உடலை நான் ஏற்க வேண்டி உள்ளது. ததா தேகாந்தர பிராப்திர் என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். பக்தி தொண்டில் முன்னேறுவதற்குரிய சில சேவைகளை உடலால் நான் செய்தால் அல்லாது இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பக்தி அல்லாமல் வேறெந்த நோக்கத்திற்காகவும் உடலை ஒருவன் உபயோகிக்க கூடாது. வேறு நோக்கத்திற்காக உடலை உபயோகிப்பவன் காலத்தை வீணாக்குகிறான் என்பதை ஒருவன் அறிய வேண்டும்.
ஏனெனில் காலம் கனிந்த உடனேயே ஆத்மா தானாகவே உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 9 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.